ஒரு ஈஸியான பன்னீர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ரெடிமேட் மசாலா வாங்கியிருக்கேன். குக்கடு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் மெட்ராஸ் 65 ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். உள்ள 2 பேக்கெட் இருக்குது. உங்களுக்கு கிராமுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம். மசாலா பொடி இருக்குது. இதில் உப்பு, மிளகாத்தூள், மைதா எல்லாம் கலந்துருக்கு. தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி திக் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஈவனாக பிளெண்ட் ஆகணும். இப்போ மசாலா ஈவனாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. இப்போ ஒரு பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் பன்னீர். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். திருப்பி போடுங்க. அப்போ அது ஈவனாக குக் ஆகும். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு சுவையான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட் நல்லா ஸ்பைஸியாகவே இருக்குது. பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக்கடில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.